அனைவருக்குமே சிரமத்தை கொடுக்கும் காலம் குளிர்காலம். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் நிலை இன்னும் மோசமானது. குழந்தைகளை குளிர்காலத்தில் மிகவும் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் காரைக்குடி தம்பிரான் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் என் சோமசுந்தரம். குழந்தைகளும் குளிர்காலமும் என்ற தலைப்பில் இவர் எழுதிய கட்டுரை இம்மாத நமது மண்வாசம் இதழில் இடம்பெற்றுள்ளது. அதிக குளிர் மற்றும் தூசு காரணமாக காய்ச்சல், சளி, இருமல் போன்ற நோய்கள் குழந்தைகளை எளிதில் தாக்குகிறது. எவ்வளவுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலும் குழந்தைகள் மிக எளிதில் இது போன்ற பருவ காலங்களில் நோய்வாய்ப்படுகிறார்கள் என கூறும் டாக்டர் சோமசுந்தரம் அவர்கள், பிறந்த சிசு 1 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகள், 5 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகள் குளிர்காலத்தில் எதிர்கொள்ளும் துயர் குறித்து விளக்கியுள்ளார். மேலும் அந்தந்த வயது அடிப்படையிலான பருவங்களில் அவர்கள் எதிர்கொள்ளும் நோய்களின் அறிகுறிகள் எவை, அதனை தடுப்பது எப்படி என விளக்கியுள்ளார். பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். குளிர்காலத்தில் அதிகம் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதால் மலச்சிக்கல் ஏற்படலாம். அந்த சமயத்தில் குழந்தைகளுக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் மற்றும் வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் என்பது அவர் தரும் டிப்ஸ்களில் ஒன்று. மேலும் நோய் தடுக்கும் வழிமுறைகள் குறித்து விளக்கமாக சொல்லியுள்ளார். இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க. குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள்.